சாய்ராம், நமஸ்காரம். நாம் கைரேகை என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுவரை முக்கியமான இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இவற்றை பற்றியெல்லாம் பார்த்துவிட்டு உப ஆயுள் ரேகை, சந்திர ரேகை, சூரிய ரேகை, புதன் ரேகை, சுக்கிர ரேகை, குரு ரேகை என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த ரேகைகளின் மேலோ அல்லது அந்த மேடுகளின் மேலோ ஏற்பட்டிருக்கின்ற சிறு சிறு குறிகள், மச்சங்கள் ஆகியவை நமக்கு என்ன சொல்லுகின்றன என்று பார்த்தால், எல்லோருடைய கையிலுமே நிறைய சிறிய சிறிய ரேகைகளாக இருக்கும். அவையெல்லாம் ஒரே கோடுகளாக அமைந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிறு கோடுகள் ஒன்றோடு ஒன்று குறுக்காக வெட்டி கொண்டு இருந்தால் அவை எந்த ரேகையின் மேலே எந்த காலகட்டத்திலே குறுக்கிடுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த காலகட்டங்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சலனங்களை இது காண்பிக்கும். இது மாதிரியாக ஏற்படக்கூடிய சிறிய குறுக்கு ரேகைகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பில்லை. அவையெல்லாம் தோன்றும் மறையும் இப்படி இருக்கும். இதிலே இந்த குறுக்கு ரேகைகள் சன்னமாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. சில குறுக்கு ரேகைகள் ஆழ்ந்து வந்து தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கும், ஆனால் அதுவே ஆழ்ந்திருக்கும். அது மறைய பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும், பல வருடங்கள் கூட ஆகலாம். அப்படி என்றால் அந்த குறுக்கு ரேகைகள் மறையும் வரை நமக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது எந்த மேட்டின் மேலே இருக்கின்றதோ அந்த மேட்டிற்கு உண்டான கிரகங்களின் காரகத்துவத்திற்கு அது பங்கத்தை ஏற்படுத்தும். இதுவே ரேகைகளின் மேலே இருந்தால், தற்பொழுது ஆயுள் ரேகையின் மேலே இருந்தால் ஆயுளுக்கு பங்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு உடல் ரீதியாக சில வியாதிகள் வரலாம். அவை ஈவன் சர்ஜரி வரை போகக்கூடியதாக கூட அமையலாம். சில உடல் உபாதைகள் மருத்துவத்தின் மூலமாகவே குணமாகிவிடும். சில சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சையிலே தான் சரியாகும். அப்படி கொண்டு போய் விட்டுவிடும். இந்த ஆழ்ந்த ரேகைகள் நமது இந்த கைரேகையை நன்கு கற்றுத் தெரிந்தவர்கள் எந்த வயதிலே அது இருக்கிறது என்று கண்டுகொண்டு வருபவர்களுக்கு துல்லியமாக சொல்லி அந்த காலகட்டங்களிலே பரிகாரங்களை அவர்கள் செய்ய சொல்லுவார்கள். அதேபோல் இதே மாதிரியான குறுக்கு கோடுகள் புத்தி ரேகையின் மேலே அமைந்தால், அந்த புத்தி ரேகையின் மேலே என்பது ஆரம்ப கட்டத்திலே இருந்தால் படிப்பிலே சுணக்கமும், அதன் பிறகு இருந்தால் தொழிலிலே சுணக்கமும். ஏன் தொழிலிலே சுணக்கம்?
புத்தி ரேகைக்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்? புத்தி நல்லபடியாக வேலை செய்தால்தான் தொழிலிலோ உத்தியோகத்திலோ நன்கு வளர முடியும். ஆகையால் தொழில் செய்யக்கூடிய காலங்களிலே அல்லது உத்தியோகம் செய்யக்கூடிய காலங்களிலே இவ்வாறு குறுக்கு ரேகைகள் அமைந்துவிட்டால் அந்த தொழிலுக்கு பங்கம் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படலாம். இதே குறுக்கு ரேகைகள் இருதய ரேகையின் மேலே அமைந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த காலகட்டங்களிலே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். ஏனென்றால் இருதய ரேகைக்கும் நரம்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். இருதய ரேகையின் மேலே ஒரு குறுக்கு ரேகையோ அல்லது வேண்டாத ரேகைகளோ ஏற்பட்டால் சனிமேட்டின் பேலே அதனை காண்பிக்கும். அதே மாதிரியான குறுக்கு ரேகைகள் சனிமேட்டின் பேலேயும் வரும். ஆகையால் இருதய ரேகையினுடைய இந்த குறுக்கு கோடுகளை வைத்து இவர்கள் உடல் உபாதைகளை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு மருந்துகளை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு விட வேண்டும். அடுத்தது மச்சங்கள். மச்சமானது இரு வகைப்படும். சிவப்பு மச்சங்கள், கருப்பு மச்சங்கள். சிவப்பு மச்சங்கள் அதிக அளவு பாதிப்பை கொடுக்காது. கருப்பு மச்சங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆயுள் ரேகையின் பேரிலே கருப்பு மச்சமானது எங்கே அமைகிறதோ அந்த வயதினிலே இவர்களுக்கு கண்டம் ஏற்படும். ஆயுள் ரேகையின் பேர் அமைந்த மச்சமானது எந்த விதமான கண்டத்தை ஏற்படும் என்பதை மற்ற மேடுகள், மற்ற ரேகைகள் அதனுடைய அமைப்புகளை வைத்து சொல்ல வேண்டும். இதே மச்சமானது புத்தி ரேகையின் பேரிலே அமைந்தால் அவர்களுடைய தொழிலானது பாதித்து அந்த தொழிலையே விட்டுவிட வேண்டிய காலகட்டம் ஏற்படலாம். இதே மச்சமானது இருதய ரேகையின் பேரிலே அமைந்தால் அந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு நுரையீரல், இருதயம் போன்றவற்றிலே பாதிப்புகள் ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். எனவே இந்த மச்சங்களை நன்கு கவனித்து ஆராய வேண்டும். இதே மச்சங்கள் நடு உள்ளங்கையிலே அமைந்தால் இவர்களுக்கு அந்த காலகட்டத்தை கணித்து அப்பொழுது பொருள் இழப்பு, இவர்களுடைய பணம் களவாடப்படலாம், வீட்டிலே உள்ள நகைகள் களவாடப்படலாம், அல்லது லட்சக்கணக்கிலே இவர்கள் யாரிடமாவது ஏமாந்து போகலாம். நடு உள்ளங்கையிலே அமைந்த மச்சம் இதை குறிப்பிடும். இதே செவ்வாய் மேடு என்று சொல்லக்கூடிய புதன் மேட்டிற்கும் சந்திரமேட்டிற்கும் இடையே அமைந்த பகுதியிலே மச்சங்கள் அமைந்தால் இவர்களுக்கு மாந்திரீக சம்பந்தமான இடுமருந்து இருக்கலாம், ஏவல் இருக்கலாம், அல்லது மனநோய் ஏற்படக்கூடிய அளவிற்கு பிற ஆத்மாக்கள் இவர்களை ஆட்கொண்டு விடும். இந்த மச்சமானது மிகவும் துல்லியமாக கணக்கிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் மேட்டிலே மச்சம் இருப்பது அவ்வளவு சிறந்தது அல்ல. அதனை தெரிந்து கொண்டு அதற்கு உண்டானவர்களை அணுகி சரி செய்து கொண்டால் தப்பித்து வெளியே வந்துவிடலாம். நன்றி. சாய்ராம்.